வணக்கம். அடடா! சம்மர் வந்தாச்சு. கூடவே அந்த ஒரு பெரிய கன்ஃப்யூஷனும் வந்துருச்சு இல்லையா? இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா? இல்ல நான் இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா? எதுங்க நமக்கு கரெக்ட்டா இருக்கும்? வாங்க, இன்னைக்கு இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில பாத்துரலாம். சரி, உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற கேள்வி இதுதானே. இந்த இன்வெர்ட்டர் நான் இன்வெர்ட்டர்னு சொல்றாங்களே, இதுக்குள்ள நிஜமாவே என்னதான் வித்தியாசம்? வாங்க, இந்த குழப்பத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். அப்பதான் நீங்க கரெக்டான ஒரு முடிவை எடுக்க முடியும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த ரெண்டு ஏசிக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம் அதோட ஒரே ஒரு பாகத்துல தான் இருக்கு. அது என்னன்னா கம்ப்ரஸர். சொல்லப்போனா நம்ம ஏசியோட இதயமே அதுதாங்க. சோ, இந்த கம்ப்ரசர் தான் ஏசிக்குள்ள இருந்து காத்த கூல் பண்ற வேலைய பாக்குது. அதோட வேகம், அதாவது அதோட ஸ்பீடு தான் இன்வெர்டர், நான் இன்வெர்டர் டெக்னாலஜிக்கு நடுவுல இருக்கிற ஒரே பெரிய வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. நான் இன்வெர்டர் ஏசி இருக்கு இல்லையா? அதை நம்ம ஊர் சிட்டி டிராஃபிக் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒன்னு ஃபுல் ஸ்பீட்ல போகும், இல்லனா டக்குன்னு பிரேக் போட்டு நின்னுடும். ஆனா இன்வெர்டர் ஏசி அப்படியே இல்ல. அது ஒரு ஹைவேஸ்ல ஸ்மூத்தா போற கார் மாதிரி. தேவைக்கேத்த மாதிரி ஸ்பீடை ஏத்தி இறக்கி ரூமை ஒரே மாதிரி கூலிங்கா வச்சுக்கும். ஓகே, டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் இருக்கட்டும். நம்ம ஒரு ஏசி வாங்க போறோம்னா நமக்கு முக்கியமான ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்னு நம்ம பட்ஜெட், அதாவது காசு. இன்னொன்னு நமக்கு கிடைக்க போற கம்ஃபர்ட். இத பத்தி இப்ப பேசுவோம். இப்போ இந்த டேபிள பாருங்க. இதுல எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவா இருக்கு. நான் இன்வெர்டர் ஏசியோட ஆரம்ப விலை, அதாவது வாங்குற விலை கம்மி. ஆனா இன்வெர்டர் ஏசி ஓடும்போது சத்தமே இருக்காது, கூலிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, கரண்ட் பில்லையும் நல்லா குறைக்கும். சரி, கரண்ட் பில்ல குறைக்கும்னு சொல்றோமே, எல்லாருக்கும் மனசுல வர முத கேள்வி இதுதான். எவ்ளோ குறைக்கும்? உண்மையிலே பெரிய வித்தியாசம் இருக்குமா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 50% வரைக்கும் மின்சாரத்தை மிச்சப்படுத்த முடியும். ஆமாங்க, நான் இன்வெர்டர் ஏசியை விட ஒரு இன்வெர்டர் ஏசி 30ல இருந்து 50% வரைக்கும் கரண்ட் பில்ல குறைக்க சான்ஸ் இருக்கு. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். ஏன் இவ்ளோ பெரிய சேமிப்பு? இதுக்கு காரணம் நம்ம முன்னாடி பார்த்த அதே ஹைவே உதாரணம் தான். அதோட கம்ப்ரஸர் டக்கு டக்குன்னு ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஃபுல் பவர்ல ஓடாது. அதுக்கு பதிலா தேவைக்கேத்த மாதிரி ஸ்மூத்தா ஓடுறதால கரண்ட் செலவும் ரொம்பவே கம்மியாகுது. சரி, இப்போ இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். அப்போ ஸ்மார்ட்டா யோசிச்சா நமக்கு இது பெஸ்ட். வாங்க கடைசி முடிவுக்கு வருவோம். இங்க ரொம்ப சிம்பிளான ஒரு முடிவு இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேல ஏசி யூஸ் பண்ணுவீங்கன்னா, இல்ல பெட்ரூம் மாதிரி அமைதியான இடத்துக்கு ஏசி வேணும்னா, கண்ணை மூடிட்டு இன்வெர்டர் ஏசி வாங்கிடுங்க. ஆனா எப்பவாவது யூஸ் பண்ற கெஸ்ட் ரூமுக்கு, இல்ல வாங்குற வேலை தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா, நான் இன்வெர்டர் ஏசி வாங்கலாம். ஆனா ஒண்ணு, டெய்லி யூஸ்க்கு இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துற காசே கொஞ்ச நாள்ல அந்த அதிக விலையை சரி பண்ணிடும். சொல்லப்போனா இன்வெர்டர் ஏசி வாங்குறது ஒரு செலவு கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க பண்ற முதலீடு உங்களுக்கு கரண்ட் பில் சேவிங்ஸா திரும்ப வந்துடும். சோ இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். சில சமயம் ஒரு பொருளை வாங்கும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணா அதுவே நமக்கு லாங் ரன்ல பணத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குமா? யோசிச்சு பாருங்க.